மனுஷன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாவங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் தானே. ஒரு மனுஷன் திடீர்னு இப்படி நினச்சிட்டான்னு வைங்க, நான் நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் பிறந்ததுலேருந்து எனக்கு வயசு 40, எனக்கு வயசு 30, எனக்கு வயசு 50, நான் இவ்வளவு காலங்களாக பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கேனே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்துருச்சுன்னு வைங்க. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதும் மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருல் ஸுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வரம்பு மீறி பாவம் செய்த நடியானே. அல்லாஹ் கூப்பிடுறது எப்படி திரும்ப கூப்பிட்றான்? வரம்பு மீறி நீ பாவம் செஞ்சியா, விபச்சாரம் செஞ்சியா, பொய் சொன்னியா, திருடுனியா, என்ன பாவம் வேணாலும் செஞ்சுட்டு போ, நீ பாவம் செஞ்சில, இந்த பாவத்தை விட்டு அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நீ நம்பிக்கை இழக்காத. இந்த நம்பிக்கை இழக்காமல் இந்த பாவத்தை விட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான். ஏன்னா அவன் கஃபூருர் ரஹீம், மிக்க மன்னிப்பவன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. நம்ம எல்லாம் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறதே இல்லை தானே.